நான் மிகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டலோடு மிகவும் அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்களும் எங்கி அடிக்க முடியும், அது நன்றாக இருக்காது என்பதற்காகத்தான் சற்று பின்னால் வருகிறோம். மாண்புமிகு கலைஞர் அவர்கள் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்கின்றார். அதிக தூரம் ஓடுவது எதற்காக என்றால் குறிப்பிட்ட உயரத்தை தாண்டுவதற்காகத்தான் என்று. அதனால் எங்களுடைய பதுங்களை அவர் பயமாக கருதக்கூடாது, எங்களுக்கும் பாய தெரியும். மதுரை ஆதீனம் தொடர்ந்து அரசியல்வாதியை போல் பேசிக் கொண்டிருப்பதை இந்து சமய அறநிலையத்துறை அனுமதிக்காது. அதேபோல் ஆதீனங்களை பொறுத்தளவில் ஒரு இணக்கமான சூழ்நிலையோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய உரிமையில் தலையிடக்கூடாது என்று எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றார். அந்த வகையில்தான் கடந்த 4ஆம் தேதி கூட நம்முடைய தருமபுரி ஆதீனம் அவர்கள் அவர் கட்டி முடித்திருக்கின்ற 24 அறைகளை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ற முறையில் எங்களை அழைத்து திறந்து வைத்தார்கள். அதோடு அவரோடு அவர் நடத்துகின்ற பாடசாலை, அவர் மேம்படுத்தி வைத்திருக்கின்ற கோசாலை, அவர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களை எல்லாம் ஆய்வு செய்து அவரோடு உட்கார்ந்து காலை சிற்றுண்டியை பகிர்ந்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே ஆதீனங்கள் எங்களுக்கு யாரும் ஆதரவாக இல்லை என்பது போல் ஒரு தோற்றத்தை உருவாக்க மதுரை ஆதீனம் முயற்சிக்கின்றார்கள். ஒட்டுமொத்த ஆதீனங்கள் என்பவர்கள் சைவத்தை சார்ந்தவர்கள். சைவம் என்றாலே தமிழை வளர்க்கக்கூடிய, தமிழை முன்னெடுக்கின்ற ஒரு ஆட்சி மாண்புமிகு தலைவர் தளபதி அவருடைய தலைமையிலே அமைந்திருக்கின்ற ஆட்சி. அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிவிட்டதால் தான் இப்படிப்பட்ட கருத்துக்களை அவர் தெரிவிக்கின்றார். அரசியல் என்பது அனைவருடைய எண்ணங்களிலும் அவரவர்கள் விரும்புகின்ற கட்சிக்கு சாதகமாக நிலைப்பாடில் தான் இருப்பார்கள். ஆகவே அரசியல்வாதிகள் என்பவர்கள் தான் ஒரு ஆட்சியை உருவாக்குகிறார்கள், அரசியல்வாதிகள் என்பவர்கள் தான் ஒரு ஆட்சியினுடைய பொறுப்பிலே வருகிறார்கள். ஆகவே நாங்கள் தலையிடக்கூடாது என்று சொல்லுகின்ற உரிமை அவருக்கு இல்லை.